வணக்கம். தமிழ்நாடு அரசு இப்ப புதுசா ஒரு 5 வெப்சைட்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. இது நம்மளோட டிஜிட்டல் வாழ்க்கையை எப்படி இன்னும் சுலபமாக்க போகுதுன்னு தான் நாம இந்த சின்ன தொகுப்புல பார்க்க போறோம். சரி, இந்த முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்க முதல்ல இந்த கேள்விய மனசுல வச்சுக்கோங்க. டெக்னாலஜிங்கிறது வெறும் கருவிகள் மட்டும் இல்ல. அது நம்ம பாரம்பரியத்தோடவும் நமக்கு தேவையான சேவைகளோடவும் நம்மளை இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி. ஆமாங்க, மொத்தம் 5. ஒவ்வொன்னும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக நம்ம கலாச்சாரம் தொடங்கி சமூக நலன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணிருக்காங்க மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. சோ இந்த 5 வெப்சைட்டோட முக்கிய வேலையே சில குறிப்பிட்ட சேவைகளையும் தகவல்களையும் மக்களுக்கு ரொம்ப ஈஸியா கொண்டு போய் சேர்க்கறது தான். வாங்க ஒவ்வொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல நம்ம மொழியையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கிறதுக்கும் பரப்புறதுக்குமா உருவாக்கப்பட்ட 3 வெப்சைட்ஸை பத்தி பார்க்கலாம். இது கவர்மெண்டோட டிஜிட்டல் முயற்சிகள்ல ஒரு முக்கியமான ஸ்டெப்னே சொல்லலாம். இப்போலாம் நிறைய பெற்றோருக்கு தன் குழந்தைக்கு ஒரு நல்ல தமிழ் பெயர் வைக்கணும்னு ஆசை. ஆனா நல்ல பெயர்களை அர்த்தத்தோட தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா இதுக்கு இப்போ ஒரு சூப்பரான டிஜிட்டல் தீர்வு வந்திருக்கு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, முதலமைச்சர் குழந்தைகளுக்கு தமிழ்ல பேர் சூட்டுங்க அன்னு வச்ச கோரிக்கைக்கே ஒரு நேரடி தீர்வா இது அமைஞ்சிருக்கு. மக்களோட தேவைக்கு கவர்மெண்ட் எப்படி டெக்னாலஜி மூலமா பதில் சொல்லுதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இந்த வெப்சைட்டை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு செலக்ட் பண்ணலாம். எந்த எழுத்துல பேர் ஆரம்பிக்கணும்னு கூட ஃபில்டர் பண்ணிக்கலாம். முக்கியமா ஒவ்வொரு பேருக்கும் தெளிவான அர்த்தமும் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா புக்ஸ் படிக்க பிடிக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம். தமிழ் இலக்கியத்தோட ஒரு பெரிய கருவூலத்தையே நம்ம கைக்கு கொண்டு வர ஒரு தளத்தை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த தளத்தோட நோக்கம் ஒன்னேதான், புகழ்பெற்ற தமிழ் இலக்கியங்களை எல்லார்கிட்டயும் கொண்டு சேர்க்கணும். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பெரிய டிஜிட்டல் லைப்ரரி மாதிரி செயல்படுது. மகாகவி பாரதியார் மாதிரி பெரிய ஆளுமைகள்ல இருந்து பல தமிழ் அறிஞர்களோட வாழ்க்கை வரலாறு வரைக்கும் இங்க கிடைக்குது. நீங்க ஆன்லைன்ல படிக்கலாம், இல்லனா டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். நம்ம வளமான வரலாற்றை தெரிஞ்சுக்க இது ஒரு அருமையான வாய்ப்பு. சரி, இந்த கலாச்சார பிரிவுல கடைசியான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெப்சைட்டை பத்தி இப்ப பாப்போம். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு வர்ச்சுவல் டூர் கைடு மாதிரி. நம்ம கோயில், தொல்லியல் இடங்கள், வரலாற்று சின்னங்கள்னு எல்லாத்தையும் மேப் மூலமா போட்டோஸ் மற்றும் வீடியோஸோட நீங்க இருந்த இடத்துல இருந்தே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இந்த 5 மாவட்டங்கள்ல இருக்கிற கலாச்சார சின்னங்களை அப்டேட் பண்ணிருக்காங்க. உங்க மாவட்டம் இதுல இருந்தா உடனே செக் பண்ணி பாருங்க. சரி, வாங்க அடுத்த செக்ஷனுக்கு போலாம். டெக்னாலஜி எப்படி சமூக நலத்திட்டங்களுக்கு உதவுதுன்னு இப்ப பார்க்கலாம். இது நிஜமாவே ஒரு முக்கியமான கேள்விதாங்க. நலத்திட்டங்கள் நிறைய இருந்தாலும் அதை சரியான ஆளுங்களுக்கு கொண்டு சேர்க்கறது ஒரு சவால்தான். அந்த சவாலுக்கு ஒரு தீர்வு தான் இந்த புது போர்ட்டல். இந்த வெப்சைட் யாருக்காகனா, குறிப்பா உலமாக்கள் மற்றும் கிறிஸ்தவ உபதேசியார்கள் நல வாரியங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இருக்கிற இந்த வாரியங்களுக்கு இது ஒரு புது டிஜிட்டல் முகவரியை கொடுக்குது. இது மூலமா என்னென்ன உதவிகள் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களோட படிப்புக்கு ஸ்காலர்ஷிப், திருமண உதவி, விபத்து நிதி உதவி, ஏன் 2 வீலர் வாங்க 50,000 ரூபாய் மானியம் வரைக்கும் பல உதவிகளை பெற முடியும். நாம கடைசியா பார்க்க போற வெப்சைட் இந்த ஒரு சிக்கலான கேள்விக்கு ரொம்ப எளிமையான ஒரு பதில தருது. உலக வங்கியோட உதவியோட உருவாக்கப்பட்ட இந்த தளம் மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவைகளை இன்னும் சிறப்பா நிர்வகிக்கவும் கண்காணிக்கவும் உதவுது. இதோட வேலைய சிம்பிளா இந்த 3 ஸ்டெப்ஸ்ல புரிஞ்சுக்கலாம். அதாவது, எல்லா உதவிகளையும் ஒரே இடத்துலேருந்து நிர்வகிச்சு அது சரியா போய் சேருதான்னு கண்காணிச்சு எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி சேவை கிடைக்கிறத உறுதி செய்யறது தான் இதோட நோக்கம். சரி, இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம். இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா இது எப்படி பயன்படுத்துறது? இதோ அந்த 5 வெப்சைட்டோட முகவரிகளும் இங்க இருக்கு. தேவைப்பட்டா இந்த ஸ்லைட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான வெப்சைட்டை நீங்க விசிட் பண்ணி பார்க்கலாம். சரி, கடைசியா இந்த முயற்சிகள் மூலமா நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஒரு சின்னதா பாத்திரலாம். சுருக்கமா சொல்லணும்னா, நம்மளோட கலாச்சாரம், பாரம்பரியம், அப்புறம் முக்கியமான அரசு உதவிகள், இது எல்லாத்தையும் நம்ம விரல் நுணுக்கி கொண்டு வர்றது தான் இதோட நோக்கம். அரசாங்கத்தை இன்னும் நெருக்கமா எளிதா அணுகிறதுக்கு இது ஒரு முக்கியமான படி. இந்த ஒரு கேள்வியோட இந்த தொகுப்பை நான் முடிச்சுக்கிறேன். அரசாங்கம் இப்போ சேவைகளை எல்லாம் டிஜிட்டல் ஆக்கிட்டு வராங்க. உங்க வாழ்க்கையில அடுத்து எந்த விஷயத்தை டிஜிட்டல் ஆக்குனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.